ஒரு ஷாப்பிங் vlog. அதுக்கு ஒரு சேர்த்து ஒரு லேயர் chinagrass ஃபுட்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஃபுட்டிங் எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் தண்ணீர் சூடு பண்ணிக்கலாம். தண்ணீர் சூடு வந்தது 10 கிராம் போல் கடல்பாசி சேர்த்துக்கோங்க. கடல்பாசி நல்லா கரையணும். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்ச பிறகு இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம 2 லேயராக கடல்பாசி செய்ய போகிறோம். இதில் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் போல உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாதியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மோல்டில் தான் செய்ய போகிறோம். நீங்கள் நார்மலான ஒரு பவுலில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இதில் இதை பாதி அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ண பிறகு இது ஒரு 10 நிமிஷம் போல் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு பேலன்ஸ் இருக்கிற கடல்பாசியில் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வேறு எந்த ஃப்ளேவர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீசரில் வச்ச கடல்பாசி உறைஞ்சிக்கிச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கடல்பாசி நல்லா செத்தாயிருக்கு. இப்போ இந்த ரோஸ் எசன்ஸ் சேர்த்த கடல்பாசியை ஃபில் பண்ணிடுங்க. இதை ஃபில் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ கடல்பாசி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம். கடல்பாசி ரொம்பவே சூப்பராக செட்டாகி வந்திருக்கு. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி சேர்க்கலாம். 2 லேயர் தான் செய்யணும், இல்லை 3-4 கூட நீங்கள் செய்யலாம். ஓகே, இப்போ வாங்க நம்மளோட ஷாப்பிங் பிளாகை பார்த்துக்கலாம். நாங்கள் 6 கிளம்பி இருக்காங்க. நாங்கள் கரைக்காலில் உள்ள ஒரு ஷாப்புக்கு தான் போகிறோம். மாஸ்க்லாம் போட்டு ரொம்பவே சேஃபாக கிளம்பிட்டாங்க. இப்போ நாங்கள் வீட்டில் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். காரைக்காலுக்கு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் இந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் இங்கே எந்த பொருள் வாங்கினாலும் 159. இங்கே உள்ள 70% ஆஃப் திங்ஸ் ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இதை கவர் பண்ணியிருக்கோம்.
இந்த கடைக்கு போகிறதுக்காக நாங்கள் அதிரையில் வந்திருக்கோம். நீங்கள் நினச்சிக்காதீங்க, நாங்கள் காரைக்கால் பக்கத்தில் தான் இருக்கோம், அதனால தான் வந்திருக்கோம். இங்கே நான்ஸ்டிக், சில்வர், அலுமினியம், இரும்பு, பிளாஸ்டிக், கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பைஸ் கண்டெய்னர்ஸ் இங்கே நிறையவே இருக்கு. நிறைய பேர் அதிரையிலேருந்து மந்திக்காகவே காரைக்கால் வரீங்க. இங்கேயும் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஹாட் பாக்ஸ்லாம் நல்ல வெரைட்டியில் இருக்கு. இந்த மாதிரி பிளேட்ஸ்னால் 6 பீஸ் இருக்கு. பிளேட்டோட குவாலிட்டியை பொறுத்து அதோட குவான்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கூடை எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கு. இங்கே செப்பல்ஸும் வச்சுருந்தாங்க. பெட்ஷீட், கர்டன்ஸ், ஹேங் பேக்ஸ்லாம் இருக்கு. இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு போக மேட். டூல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட இருக்கு. கொஞ்சம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. இங்கே கிளாஸ் ஐட்டம்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கு. இல்லை நிறைய டிசைன்ஸ் கூட இருக்கு. மேலே உள்ள பாக்ஸில் ஃபுல்லாக இதே தான் இருக்கு. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டபடி எடுத்துக்கலாம். இதில் நிறைய மகள் நிறைய டிசைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸும் நிறையா வச்சுருக்காங்க. அதோட சைஸ் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்லாம் போட்டு வைக்கிற மாதிரி பாஸ்கெட்.
திங்ஸ் எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டி. நான்ஸ்டிக்லாம் ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. பட் அயன்லாம் நல்ல ஒரு வெயிட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், எங்களோட ஷாப்பிங் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.